நேற்று அம்மா வீட்டிலேருந்து ஊருக்கு வரும்போது அப்பாவும் அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அத்தை வீட்டு சைடு ரிலேஷன், மாமா வீட்டு சைடு ரிலேஷன் இவங்களுக்கெல்லாம் தம்பி மேரேஜுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக காலையில் நேரமாக எழுந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. தீபிக்கும் செம் எக்ஸாம் இருந்தது. 6:30க்கே பஸ், அவளும் கிளம்பிட்டா. நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான். அதனால் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக சாதம் வச்சு ரசம், கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஊர்லேருந்து வரும்போது அத்தை வந்து வீடெல்லாம் மாப் போட்டு ரொம்ப நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட் ஹேபிட் தான். நான் வந்ததும் நான் வந்து கவுண்டர் டாப்பில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு தான் வந்து நினைக்கிறேன். கத்திரிக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். அம்மா சொல்கிற ஒரே டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து போட்ட உடனே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே போடாமல் எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்தா கத்திரிக்காய் கடுத்து போகாமல் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாத்தூள், உப்பு அவ்வளோதான் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட புது வரவு.